Hi students, welcome to Veranda Race YouTube channel. I'm Tilak. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RRB ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வரப்போறது ஒரு டபுள் தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் நான் டபுள் தீபாவளி அப்படின்னு சொல்றேங்கிறத வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க, சரிங்களா? RRB எக்ஸாம்ஸ், SSC எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து கொடுக்க போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி எப்போ அப்படின்னா அக்டோபர் 20. சரி, அப்புறம் நம்ம டபுள் தீபாவளின்னு சொல்றோம் அப்படின்னா அக்டோபர் 21 வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி. ஓகே, ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 21 ஸ்டார்ட் ஆகுது, தீபாவளி முடிஞ்ச கையோட. ஓகே, அதே மாதிரி டைட்டில் இன்னொன்று கொடுத்துருப்பேன், தலை தீபாவளிக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வேலைக்கு போனோன்னு தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய யூத், அதாவது இளைஞர்கள் எல்லாமே நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிறப்ப ஸோ இந்த தீபாவளி இல்லைனாலுமே கூட அடுத்த தீபாவளி, வரப்போற தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தலை தீபாவளி இருக்கணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. 21ஆம் தேதி என்டிபிசிக்கான டேட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் என்டிபிசியோட கிராஜுவேட்டோட சிபிடி 2 முடிஞ்சு எக்ஸாம் முடிச்சிட்டீங்க. ஓகே, அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1 பண்ணியிருக்கோம். ஸோ அண்டர் கிராஜுவேட்டான சிபிடி 2, சிபிடி 1க்கான ரிசல்ட், அதுக்கான ப்ராசஸ் ஒரு சைடு இருக்கு. இதுக்கு நடுவில் நெக்ஸ்ட் குரூப் டி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல அடுத்த என்டிபிசிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசின வரைக்கும் சொல்றது, சார் என்னோட டார்கெட் வந்து என்டிபிசி தான் சார், குரூப் டி அப்ளை பண்ணியிருக்கேன், குரூப் டி நல்லா தான் எழுத போறேன், இருந்தாலுமே கூட என்டிபிசி தான் சார் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு என்டிபிசி எக்ஸாம், அடுத்த வருஷம் வரப்போற என்டிபிசி எக்ஸாமுக்கு இப்போ வரப்போற குரூப் டியே ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து இதை வந்து ஒரு பேசிக்கா எடுத்துக்கோங்க. நீங்க குரூப் டிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, என்டிபிசி கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா சாலிடா டைம் இருக்கு. இப்போ அக்டோபர் 21 தான் டேட் ஸ்டார்ட் ஆகுது என்டிபிசியோட கிராஜுவேட்டுக்கு அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பா அடுத்த வருஷம் தான். மினிமம் ஒரு ஏப்ரல் மேயாவது ஆகும் எக்ஸாம் வர. ஏப்ரல் மே ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் வந்த நோட்டிபிகேஷனுக்கு இந்த வருஷம் எப்போ எக்ஸாம் வந்துச்சு? கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 ஜூன் மாசம் தானே வந்துச்சு. அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸ் ஸ்பீடா பண்ணாலுமே ஒரு ஏப்ரல் மே தான். இப்ப இருந்து சாலிடா டைம் இருக்கு. இந்த வருஷத்துல இன்னும் 2 மாசம் இருக்கு, அடுத்த வருஷத்துல ஒரு 4 மாசம், 6 மாசம் டைம் இருக்கு என்டிபிசிக்கு. அப்ப குரூப் டி உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, என்டிபிசி கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்டிபிசி பத்தி பேசுறப்ப பேட்டர்ன் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கணும். உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்க மட்டும் கவனிச்சுக்கோங்க. என்டிபிசி பொறுத்த வரைக்கும் சிபிடி 1 அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்டிடியூட் 30, ரீசனிங் 30, ஜிஎஸ் 40, மொத்தம் 100 கொஸ்டின், 90 நிமிஷம் டைம். ஓப்பனா சொல்றேன், எஸ்எஸ்சி இதெல்லாம் தவிர அதை கம்பேர் பண்றப்ப என்டிபிசியில டைமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்க போறது இல்லை. ஏன்னா 90 நிமிஷம் கொடுத்து 100 கொஸ்டின். இதை தாண்டி என்டிபிசியோட கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் வைஸ் இல்லாம மிக்ஸ்டா இருந்தது. அண்டர் கிராஜுவேட் செக்ஷன் வைஸ் இருந்தது. அப்ப வரப்போற எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம செக்ஷன் வைஸ் எதிர்பார்க்கலாம். செக்ஷன் வைஸ் தான் இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப செக்ஷன் வைஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அது இன்னும் நமக்கு ஒரு கூடுதல் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நீங்க ஆப்டிடியூட் குள்ள நுழைஞ்சீங்கன்னா ஃபுல்லா முடிச்சுட்டு வெளியே வரலாம். ரீசனிங் குள்ள நுழைஞ்சீங்கன்னா ஃபுல்லா முடிச்சுட்டு வெளியே வரலாம். ஏன்னா ரீசனிங்லாம் ஈஸியா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், அடுத்த வருஷமும் ரயில்வே எக்ஸாம்ல ஆப்டிடியூட் ரீசனிங் ஈஸியா தான் இருக்கும். ஒரு 60 கொஸ்டின் கேட்கறாங்க என்டிபிசியில் அப்படின்னா 60க்கு நீங்க சாலிடா ஒரு 55க்கு மேல எடுக்க முடியும். ஓகேவா? நீங்க 55 கீழே எடுத்துறீங்கன்னா நீங்க காம்படிஷனே இல்லை, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மினிமம் 55, நான் சொல்றது மினிமம் 55. அப்ப 55 பத்தாதுங்கிறது அதுக்கு அர்த்தம். ஒரு 57, 58 லெவலுக்கு போயிட்டு காம்படிஷன் உங்களோட வேலையை பிக்ஸ் பண்ண போறதே ஜிஎஸ் பார்ட் தான். எப்பவுமே நம்ம லாஸ்ட் மினிட்ல சொல்லுவோம் ஜிஎஸ் அந்த அளவுக்கு படிக்காதீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அந்த அளவுக்கு படிக்காதீங்க, அது லாஸ்ட் மினிட்ல. இப்ப 6 மாசம் டைம் இருக்குங்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மற்ற ஜிஎஸ் பார்ட்ஸை விட நான் திரும்ப சொல்றேன், மீதி ஜிஎஸ் எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் அடிச்சு துவச்சிருப்பீங்க. என்டிபிசியில சயின்ஸ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. குரூப் டில சயின்ஸ் தனியாவே 25 கொஸ்டின் இருக்கு. ஆனா என்டிபிசியில சயின்ஸ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படின்றப்ப அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்கறாங்க, டஃபா கேட்கறாங்க, ட்விஸ்டா கேட்கறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே கம்பேர் பண்றப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வருது. அப்படிங்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டா படிங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கிற மாதிரி இந்த குவிஸை படிச்சுட்டு போறது, சும்மா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு போறது, இல்லை ஏதாவது பிடிஎஃப் படிச்சுட்டு போறது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் முறையா படிங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, ப்ராப்பரா கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுங்க. எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் அடிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன், தீபாவளி உங்களுக்கு தலை தீபாவளி அமைஞ்சிடும். இதுதான் ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி, இதுதான் பிளான். இது உங்களுக்கு தெரியும். எங்க கோட்டை விடுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சோம்பேறித்தனம், மனசாயத்தோடு சொல்லுங்க, அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ள இருக்கு. ஓகேவா? நான் எக்ஸாமுக்கு 6 மாசம் டைம் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. 6 மாசம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு 180 டேஸ் தான். 180 டேஸ் சரட்டுன்னு போயிடும். ஏன்னா இப்ப தீபாவளி முடிஞ்சுன்னா 2 மாசம் முடிஞ்சா நியூ இயர், பொங்கல்,
அடுத்த 2 மாசத்துல எக்ஸாம் வந்துடும். அப்போ எப்பவுமே ஒரு 6 மாசம் டைம் இருக்கு, ஒரு 180 டேஸ் டைம் இருக்குன்னா அந்த 6 மாசம் 180 நாள் பார்க்காதீங்க, ஒரு 100 நாள் தான் எக்ஸாம்னு நினைச்சு படிங்க. அப்பதான் நம்ம வேகமா படிப்போம். 180 நாள் எக்ஸாமுக்கு இல்லப்பா, 100 நாள் தான் இருக்கு அப்படி நினைச்சு படிங்க என்டிபிசிக்கு படிக்கிறவங்க. சரிங்களா? திரும்ப சொல்றேன், என்டிபிசி கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் குரூப் டி நல்லா படிங்க. குரூப் டி ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கோங்க. அதுல நீங்க கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் தான் என்டிபிசிலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, குரூப் டி உங்களுக்கு ஒரு லெசனாவும் இருக்கும். என்டிபிசி கிளியர் பண்ணதுக்கு ஒரு லெசனா இருக்கும். நிறைய கத்துப்பீங்க அந்த எக்ஸாம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறப்ப. அதனால என்டிபிசி நல்லா பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறீங்க. வரப்போற தீபாவளிகள்ல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணும். அதை மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. ஸோ தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அக்டோபர் 20 அந்த தீபாவளி அன்னைக்கு படிக்கிறது, அந்த டேவை கொண்டாடாம போறது அப்படின்னு அந்த ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் 21 என்டிபிசிக்கான டேட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அந்த அலர்ட் அப்படியே கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ 21 இருந்து திரும்ப பேக் டு செஷன் நல்லா படிங்க. ஓகேவா, இந்த அப்டேட் கொடுக்கலாம் தான் வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.